எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, மக்களே, கண்ணுங்களா, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்வாழ்த்துக்கள், நல்ல ஆசைகள். இப்ப எங்க சீரியல் 1100 எபிசோடு தாண்டி இருக்கு. இப்ப நிறைய பேர் இந்த கேள்வி கேட்கறாங்க. அது என்ன கேள்வி நீங்க யோசிக்கலாம். நான் சொல்றேன். இந்த கேள்விய 100வது எபிசோடு ஃபர்ஸ்ட் சங்கமம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாகியலட்சுமி சங்கமம் காரைக்குள்ள நடந்துச்சு. அது டெலிகாஸ்ட் ஆகிற டைம்ல எங்க பக்கத்து பில்டிங் மாமி கேட்டாங்க, ஏண்டா அம்பி, பேஷா நடிக்கிற, சீரியல் நல்லா போயிட்டு இருக்கு, இன்னும் எவ்வளவு நாள் போகும்? இனி எவ்வளவு நாள் போகுமா? நல்லா தானே போயிட்டு இருக்கு. இந்த ஒரு 2-3 மாசம் கழிச்சு மறுபடியும் இந்த கேள்வியை கேட்டாங்க. அப்ப நான் மூஞ்சி மேல அப்புறம் மாதிரி சொன்னேன். என் மனசுல இதுதான் சொன்னேன். மாமி, அடிக்கடி இந்த கேள்வி கேட்கறது என்ன கேட்கறது, இந்த சீரியல் நடிக்கிற என்ன கேட்கறது, நீ எவ்வளவு நாள் வாழ போற, எப்ப சாவ போற, இருப்பியா கேட்கற மாதிரி இருந்துச்சு. அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு இருக்கக்கூடிய பாக்கியலட்சுமி சீரியல் எப்போ முடிவுக்கு வருது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க போல. அதுக்கு அந்த சீரியல்ல கோபி கேரக்டர்ல நடிச்ச சதீஷ் ஒரு வீடியோ போட்டு அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்லியிருக்கிறாரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மாமி இருப்பாங்க. அவங்க என்கிட்ட பாக்கியலட்சுமி சீரியல் எப்போ முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ட்டு கேட்பாங்க. இதை நான் பெருசாக சீரியஸாக எடுத்துக்காம விட்டுட்டேன். இப்போ ரீசண்டாக ஒரு டைம், எப்படா அம்பி உங்களோட பாக்கியலட்சுமி சீரியல் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் மூஞ்சல் அடிச்ச மாதிரி ஒரு பதில் சொன்னேன். மாமி, நீங்கள் கேட்குறது நீ எத்தனை நாள்கிட்ட உயிரோட வாழ போகிற, நீ எப்படா சாக போகிற அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நறுக்குன்னு பேசி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது அந்த மாமிக்கு மட்டும் இல்லை, இந்த சீரியல் எப்போ முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு கேட்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த வீடியோ மூலயமா அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு தான் தோணுது. ஸ்டார்டிங்கில் இந்த பாக்கியலட்சுமி சீரியல் நல்லா தான் போச்சு. போக போக கொஞ்சம் எல்லாரும் அப்படியே ஸ்லோவாக போகவோ மக்கள் என்ன நினச்சாங்கன்னு தெரியல. ஸோ இப்போ 1100 எபிசோடையும் கடந்து போயிடுவோம். யார் என்னென்ன நினச்சாங்களோ, எப்படி கேள்விகள் கேட்டாங்களோ தெரியல. ஸோ இவருக்கு கோவம் சடால்னு இப்படி ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த வீடியோ மூலயமா கேட்ட எல்லாருக்கும் நறுக்குன்னு ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு கோபி கேரக்டரில் நடித்த சதீஷ். ஸோ நிறைய டீட்டெயில்ஸை இதே போல் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கு வரேன். அதுக்கு நீங்கள் க்ரானிக்கல்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்.